தற்போது அண்மை செய்தி, விரும்பத்தகாத செயல் சொல் பாலியல் துன்புறுத்தல் என ஹைகோர்ட் தெரிவித்திருக்கிறது. பணிபுரியும் இடத்தில் பெண்களுக்கு அசௌகரியம் தரும் விரும்பத்தகாத செயல் சொல் பாலியல் துன்புறுத்தலாக கருதப்படும் என ஹைகோர்ட் தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மேலதிக விரிவான விவரங்களுக்கு சிறப்பு செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைகிறார். ரமேஷ்குமார், விவரங்கள். சென்னை அம்பத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் தொழில்நுட்ப நிறுவனத்தில் பணியாற்றிய மார்க்கெட்டிங் அதிகாரிக்கு எதிராக அங்கு பணிபுரிந்த 3 பெண்கள் பாலியல் சொல்லை புகார் அளித்திருந்தார்கள். இந்த புகார் குறித்து விசாரித்த அந்த நிறுவனத்தினுடைய விசாரணை குழு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு 2 ஆண்டுகளுக்கு ஊதிய உயர்வு, பதவி உயர்வு வழங்கக்கூடாது என பரிந்துரைத்தது. இந்த பரிந்துரையை எதிர்த்து மார்க்கெட்டிங் அதிகாரி தாக்கல் செய்த வழக்கை விசாரித்த சென்னை தொழிலாளர் நல நீதிமன்றம் தனது தரப்பு விளக்கத்தை தெரிவிக்க எந்த ஒரு நியாயமான வாய்ப்பு வழங்காமல் விசாரணை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டதாக கூறி அந்த அறிக்கையை ரத்து செய்து உத்தரவிட்டது. இந்த உத்தரவை ரத்து செய்ய கோரிதான் தனியார் நிறுவனம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை நீதிபதி மஞ்சுளா விசாரித்தார். அப்போது இந்த தனியார் தொழில்நுட்ப நிறுவனம் சார்பில் குற்றம் சாட்டப்பட்ட நபர் பெண்கள் வேலை பார்க்கும் மேஜைகளுக்கு பின்னால் நின்று கொண்டு அவர்களை தொட்டு கைகளுக்கு கூறுவதாகவும் உடைய அளவை கேட்டு தவறாக நடந்து கொண்டதாகவும் தெரிவிக்கப்பட்டது. விசாகா குழு ஒரு இயற்கை நீதியின் கொள்கையின் அடிப்படையில் தான் விசாரித்து நடவடிக்கை எடுத்ததாகவும் 3 பெண்களும் சம்பந்தப்பட்ட நபரின் செயல் மற்றும் வார்த்தைகள் தங்களுக்கு எப்படி பாதிப்பை ஏற்படுத்தியது என்பதை விசாரணை குழு முன்பு தெளிவாக கூறியதாக வாதம் என்பது முன்வைக்கப்பட்டது. சம்பந்தப்பட்ட அதிகாரி தரப்புல பாலியல் துன்புறுத்தல் செய்யும் எந்த உள்நோக்கம் இல்லை என்றும் உயரதிகாரி என்ற முறையில் அந்த பெண்களின் இருக்கைக்கு பின் என்று கண்காணித்தாகவும் வாதிடப்பட்டது. இந்த அதிகாரி தரப்பு வாதத்தை ஏற்க மறுத்த நீதிபதி பணியிடத்தில் பெண்களுக்கு அசௌகரியத்தை ஏற்படுத்தும் செயல் அல்லது சொல்லும் கூட சட்டப்படி பாலியல் துன்புறுத்தல் தான் என தெளிவுபடுத்தியிருக்கிறார். தொழிலாளர் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்த நீதிபதி விசாகா குழு பரிந்துரையில் செல்லும் என உத்தரவிட்டிருக்கிறார். பணியிடத்தில் பெண்களுக்கு ஏற்படும் பாலியல் துன்புறுத்தலுக்கு எதிரான சட்டம் பாதிக்கப்பட்ட பெண்கள் ஒரு நடத்தை எப்படி உணர்கிறார்கள் என்பதை முதன்மைப்படுத்துகிறதே தவிர துன்புறுத்தவர்களின் நோக்கங்களை பார்க்க வேண்டிய அவசியமில்லை எனவும் நீதிபதி தனது உத்தரவில் தெளிவுபடுத்தி இருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.